write a perfect character sketch. ஒரு பெர்ஃபெக்டான கேரக்டர் ஸ்கெட்சை எழுதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஸ்கெட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கேரக்டர் ஸ்கெட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கேரக்டரை பத்தின ஒரு ரிட்டன் டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் நம்ம வந்து கேரக்டர் ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்றோம். இந்த கேரக்டர் ஸ்கெட்ச் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, லிட்ரேச்சர்ல உள்ள ஒரு கேரக்டரோட ஸ்பெசிஃபிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸையும் அந்த கேரக்டரோட குவாலிட்டிஸையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த கேரக்டர் ஸ்கெட்ச் வந்து யூஸ் பண்ணப்படுது. ஒரு பெர்ஃபெக்டான கேரக்டர் ஸ்கெட்சை நம்ம எழுதணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 10 ஸ்டெப்ஸையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு பெர்ஃபெக்டான கேரக்டர் ஸ்கெட்ச் எழுத முடியும். அந்த 10 டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்ட்ரோ த கிவன் கேரக்டர். நமக்கு என்ன கேரக்டரை பத்தி கேரக்டர் ஸ்கெட்ச் கொடுக்க சொல்லியிருக்காங்களோ அந்த கேரக்டர் பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். அந்த இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அந்த கேரக்டர் எந்த லெசன்ல வராங்க, அந்த லெசனை எழுதின ஆத்தர் யாரு, அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டான இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுக்கணும். செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, அந்த கேரக்டரோட ரோலை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ரோல் அப்படிங்கும்போது எதை பத்தி வரும் அப்படின்னா, அந்த கேரக்டர் புரோட்டகனிஸ்டா ஆன்டகனிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றதை பத்தி வரும். அதுக்கப்புறமா அந்த கேரக்டர் மேஜர் கேரக்டரா இல்லைன்னா மைனர் கேரக்டரா அப்படிங்கறத பத்தியும் மென்ஷன் பண்ணணும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, பிசிக்கல் அப்பியரன்ஸ். அந்த கேரக்டர் டாலா இருப்பாங்களா, ஷார்ட்டா இருப்பாங்களா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது இருக்குதா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கேரக்டருக்கு ப்ளூ ஐஸ் இருக்கு அப்படின்னா மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் பிளாக் ஐஸ் இருக்கு அப்படின்னா அந்த ப்ளூ ஐஸ் இருக்கிற கேரக்டரை பத்தி நம்ம எழுத போறோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ப்ளூ ஐஸ் இருக்கும், ப்ரௌன் கலர் ஹேர் இருக்கும், இந்த மாதிரிலாம் அவங்களோட ஸ்பெசிஃபிக்கான பிசிக்கல் அப்பியரன்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, அந்த கேரக்டரோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். அந்த கேரக்டரோட கோல், ட்ரீம், இது மாதிரி எதுனாலும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதாவது ஒரு ஸ்டோரி இருக்கு அப்படின்னா அதுல வர்ற ஒரு கேரக்டரை பத்தி நம்ம எழுதுறோம். அவங்க ஆன்டகனிஸ்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்பவுமே புரோட்டகனிஸ்டுக்கு ப்ராப்ளம் உண்டாக்குறது தான் அவங்க வந்து அவங்களோட மோட்டிவாவே இருப்பாங்க. புரோட்டகனிஸ்ட தோக்க வைக்கிறது தான் அவங்களோட கோலாவே இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அவங்க எதை வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா, ஆக்ஷன்ஸ். அதாவது ஒரு ஸ்டோரியில இருக்கிற கேரக்டரை பத்தி நம்ம எழுதும்போது அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும், அவங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து மற்ற கேரக்டர் யார்கிட்டயாச்சும் இம்பேக்ட் ஆகுற மாதிரி இருக்குதா, இம்பேக்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னா, பர்சனாலிட்டி. அந்த கேரக்டரோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அந்த கேரக்டரோட ஃப்ளாஸ் என்ன, இந்த மாதிரி அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பத்தி நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும். செவன்த் எதை பத்தி இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்டோரியில இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ் நம்ம எழுதுற அந்த கேரக்டரை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அவங்க நல்ல கேரக்டர்னு நினைக்கிறாங்களா இல்ல கெட்ட கேரக்டர்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத பத்தி எழுதணும். அதுக்கப்புறமா அந்த கேரக்டர் மற்ற எல்லா கேரக்டரோட எப்படி பழகுறாங்க, எல்லார்கிட்டையும் நல்ல கைண்டா இருக்காங்களா இல்ல ரொம்ப அரகண்டா இருக்காங்களா அப்படிங்கிறத பத்தி மென்ஷன் பண்ணணும். எய்த் ஒன் என்ன அப்படின்னா, டெவலப்மெண்ட். அதாவது நம்ம எழுத போற அந்த கேரக்டர் ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும், ஸ்டோரி போக போக அவங்க எப்படி சேஞ்ச் ஆகுறாங்க அப்படிங்கறத பத்தியும், எண்டிங்ல அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தியும் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஒருவேளை அந்த கேரக்டர் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வர ஒரே மாதிரி இம்ப்ரூவ் ஆகாம இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதையும் மென்ஷன் பண்ணலாம். நைன்த் ஒன் என்ன அப்படின்னா, நம்ம எழுத போற அந்த ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர் அவங்களோட எமோஷனை எந்த வகையில எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, அவங்க வந்து எப்படி பேசுறாங்க, இந்த மாதிரி எழுதலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து கோட் கூட கொடுக்கலாம். அவங்க எப்படி அவங்களோட எமோஷனை கன்வே பண்றாங்க அப்படிங்கறத நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது நம்மளோட டெக்ஸ்ட்ல இருந்து அவங்க பேசுனதை நம்ம கோட் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். லாஸ்ட் 10th பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம எழுத போற அந்த ஸ்பெசிபிக் கேரக்டர் அந்த ஸ்டோரியோட தீம் ஆர் ஐடியாவை நமக்கு கன்வே பண்றதுல ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது தீமை கன்வே பண்ற மாதிரியான ரோலை வந்து அந்த ஸ்டோரியில பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். இந்த 10 டிப்பையும் நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் எழுதும் போது நம்மளோட கேரக்டர் ஸ்கெட்சை நம்மளால பெர்ஃபெக்டா எழுத முடியும்.